8 ஷூவுக்கு பாலிஷ் போட்டாதான் எனக்கு ஒரு பண்ணு கிடைக்கும். தட்டு நிறைய சோத்த வச்சுக்கிட்டு சிந்திட்டு சாப்பிடறவங்களுக்கு நடுவுல மண்ணுல விழுந்த பண்ணுக்காக போராடுற உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். சுயநலத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகம் யாருக்காகவும் நிக்காது. நாம தான் தடுத்து நிறுத்தணும். எவனை பார்த்தும் பயப்படாத. இங்க எவனும் உன்னை விட பலசாலி இல்ல. உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்ல. பாட்ட அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ணு. அதே இடத்துல சுத்தாத. சின்ன வயசுலயே பம்பைக்கு வந்த நேரத்துல விழுந்த மாதிரி இருந்துச்சு. இதே சந்து பொந்துக்குள்ள 2 வேளை சோறு கேட்டதுக்கு அடிச்சாங்க, படுக்க 3 அடி இடம் கேட்டதுக்கு மிதிச்சாங்க. ஆனா பம்பாய்க்கு அப்ப தெரியல நெருப்புல விழுந்தது இரும்புன்னு. அத அடிச்சு அடிச்சு மிதிச்சு மிதிச்சு அது இப்ப கத்தி ஆயிடுச்சு. கத்திக்கு தெரிஞ்சதெல்லாம் பொண்ணுதான். பைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போட தெரியலையே. அவ்வளவு பெரிய கேங்ஸ்டரா? கேங்க கூட்டிட்டு வரவன் கேங்ஸ்டர், ஒத்தையா வரவன் ஒரு பிக்கிங்காரா மான்ஸ்டர். சார், அவர் ரவுடி ஆகுறதுக்கு முன்னால பாம்பேல இருந்தப்போ அவருக்கு வேற ஒரு பேர் இருந்துச்சாமே. சேகர். நாய் சேகர். அது ராக்கி எப்படி ஆச்சு சார்? ஒரு சம்பவம் சொல்றேன் கேளு. சார் 100 கிலோமீட்டர் வேகத்துல ரேஷ் டிரைவிங் பண்ணிருக்கான் சார். செக் போஸ்ட் அவர் இடிச்சு தள்ளிருக்கான். வண்டி டாக்குமெண்ட்ஸ் இல்ல, லைசென்ஸும் இல்ல சார். யாருக்கோ போன் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வர சொல்லிருக்கான் சார். பேரை கேட்டா பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறான். ஒத்திப்பட்டு இருக்கா? முன்னாடி சிகரெட் பிடிக்கிறியா? இடியவே இடிக்க பார்த்தானுங்க. இடியோட பார்வையிலே மொத்த ஸ்டேஷன் அதிர ஆரம்பிச்சு. என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க? ஜனங்க யாரும் அவனை பாக்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். Since 1951. சார், அவ்வளவு பெரிய கிரிமினல பிராண்டன் எப்படி சார் ஒத்துட்டீங்க? சட்டத்தோட விரலுக்கு மோதிரம் போட்டிருக்கு. அது ஷேக் ஹேண்டும் பண்ணும், சலாமும் வைக்கும். போலீஸ் விசில் அடிச்சு துரத்துன ரவுடி ஜனங்க விசில் அடிச்சு கொண்டாடுற ராஜாவா மாறினா. கிளே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நானும் நீ ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். உனக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்கன்ற தைரியம் உனக்கு இருந்தா உன்னால ஒரு போர்ல தான் ஜெயிக்க முடியும். அதே 1000 பேருக்கு நீ முன்னாடி இருக்கிறன்ற தைரியம் வந்துச்சுன்னா உலகத்தையே ஜெயிக்கலாம். கிளம்பிட்டான். அவனுக்கு போற பாதையை பத்தி தெரியாது, போய் சேர போற இடத்தை பத்தியும் தெரியாது, அதோட அமானுஷ்ய சரித்திரத்தை பத்தியும் தெரியாது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.